ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் தோழி ஸ்ரீ. இன்றைக்கி நாம் பார்க்க போகும் ரெசிபி என்னென்னா சாய் கிரேவி. என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு என்னோடய அம்மா ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் தாராளமாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் 4 கப்பு தண்ணி ஊற்றி அது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பித்தோன்னே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த 1 கப்பு சாய் சங்கை கொட்டிடலாம். அப்படியே நல்லா பாயில் ஆகணும். 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சாய் சங்க் எல்லாமே நல்ல ஸ்பான்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நாம் இது எல்லாத்தையுமே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது நாம் சாய் சங்க் போட்டு வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி ஊற்றி அந்த சாய் சங்க் எல்லாத்தையும் நல்லா அலசி இன்னொரு பாத்திரத்துக்கு அதை நல்லாவே பிழிஞ்சு மாற்றிக்கலாம். அந்த பிழிகிறது எப்படின்னு நான் இதில் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா சாய் சங்க்குமே இதே மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியாகும். இப்போ பாருங்கள், நான் எல்லா சாய் சங்க்குமே நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஸ்டெப் 1 முடிச்சுட்டு அடுத்து நான் ஸ்டெப் 2க்குள்ளே போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லே இருக்கணும். அது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்ல ஸ்ப்ளெட்டர் ஆகணும். அது ஸ்ப்ளெட்டர் ஆக ஆரம்பித்தோனையே அது கூட நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு பிரியாணி இலையை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், அந்த பிரியாணி இலையோட அரோமா நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் நறுக்கி எடுத்து வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும், அதாவது பொன்னிறமாக மாறணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். அதோடைய பச்சை வாசனை போகக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம அதை பார்த்துக்கணும். அது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாயை நடுவில் கீறி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்த உடனேயே 1லேருந்து 2 நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க. நான் தக்காளி பியூரி ஆட் பண்ணேன். அதாவது ஒரு தக்காளியை எடுத்து அதோடைய விதைகளையும் அதோடைய தோலையும் நீக்கிட்டு நல்ல மிக்சியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அந்த பியூரி நல்லா இந்த மாதிரி வரும். அதை இது கூட ஆட் பண்ணி அந்த எண்ணெய் அந்த வெங்காயத்துலேருந்து நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம்னா அது நமக்கு ஒரு க்ரீமி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலாஸோட அந்த தயிர் நல்லாவே சேரணும். நாம் இந்த கிரேவியில் சேர்க்குற தயிர் கெட்டியமாக இருக்கக்கூடாது. ஒரு தண்ணி பேஸில் தான் இருக்கணும். ஒருவேளை கெட்டியமாக இருந்தால் கூட விஸ்க் யூஸ் பண்ணி கொஞ்சமாக அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த தயிரோட எவ்வளவு அழகாக ஆட் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த 1 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ண உடனேயே அந்த மசாலாஸை நல்லா கிண்டி விடுங்க. நான் எப்படி இந்த வீடியோவில் கிண்டி விட்டுருக்கனோ அதே மாதிரி நீங்களும் நல்லாவே கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த வாட்டரில் அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா கரையும். இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேவி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த சாய் சங்க் எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மேலே லீட் யூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது மூடி போட்டு நீங்கள் அதை வைக்க போகிறீங்க அப்படின்னா 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் மேலே எந்த ஒரு கவருமே பண்ணலை, மூடி எதுவுமே பயன்படுத்தலை அப்படின்னா 8லேருந்து 10 நிமிஷம் வைக்கணும். ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே அந்த சாய் சங்கோட எவ்வளவு அழகா வத்தி வருதுன்னு பாருங்க.
ஃபஸ்ட் ஸ்டேஜில் நம்ம மசாலாஸோடு ஆட் பண்ணோம்ல உப்பு, அந்த உப்பு இந்த கிரேவிக்கு போதுமானது. அதுக்கு மீறி நீங்கள் எந்த உப்பும் சேர்க்க வேணாம். அப்படி சேர்த்திங்கன்னா ஒரு கரிப்புத்தன்மை நமக்கு கொடுத்துடும். அதனால 1/2 டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். சுவை உறவுகளே, உங்களுடைய ஆதரவை ரொம்ப நிறையவே எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் சேனல் தான், ஆனால் உங்களுடைய ஆதரவை ரொம்பவே கொடுக்குறீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. இப்போ பாருங்கள், எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த கிரேவி எவ்வளவு அழகாக அந்த சாய் சங்கோட ஒட்டி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு கிளறி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவு தாங்க, சுவையான சாய் சங்க் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எங்களுடைய சுவை உறவுகளுக்கு எப்பயுமே சுவையான ட்ரீட் கொடுக்க மச்சு ஸ்பைசஸ் சேனல் மறக்காது. ஸோ அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபீஸ் எங்கள்கிட்ட காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றிகள் கோடி சுவை உறவுகளே.